தூத்துக்குடி மாவட்டம் பேரூரணி கிராமத்தில் தங்களது இடத்தை திமுக பஞ்சாயத்து தலைவர் அபகரித்ததாக மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பேரூரணியில் அதிமுக ஆட்சிக் காலத்தில் மாற்றுத்திறனாளிகள் 14 பேருக்கு 2.5 சென்ட் நிலம் வழங்கப்பட்ட நிலையில் திமுக பஞ்சாயத்து தலைவர் சித்திரை செல்வன் பணத்தை பெற்றுக்கொண்டு போலியாக மற்ற நபர்களுக்கு விற்பனை செய்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் அங்கு வீடு கட்டி குடியிருந்தவர்களிடம் சிட்டா நகலை காண்பித்து தட்டி கேட்ட மாற்றுத்திறனாளிகளை அவதூறாக பேசி மிரட்டியுள்ளனர். இதையடுத்து ஆக்கிரமிப்பு செய்த தங்களது இடத்தை மீட்டுத் தருமாறும் திமுக பஞ்சாயத்து தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆட்சியரிடம் மாற்றுத்திறனாளிகள் மனு அளித்தனர். எங்க இடத்த ஃபுல்லா அகற்றி வேற நபர் நார்மல் ஆளுகளுக்கு அகற்றி வீடை கட்டி குடியிருக்காங்க. நாங்க போய் இடத்த கேட்ட எங்க பேர்ல பட்டா இருக்கு, சிட்டா நகல் உண்மை இருக்கு. எங்க பட்டா இப்போ வரைக்கும் எங்க பேர்ல தான் இருக்கு, எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனா இப்ப எங்க இடத்த போய் கேட்டா எங்களை அவதூறாக பேசுறாங்க, அடிக்க வராங்க. எங்க இடம் எங்களுக்கு வேணும். ஆனா என்ன சொல்றது, எங்க குறைய சொல்லி காட்டுறாங்க. உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே தேர் கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். மாத்தூர் ராமசாமிபுரத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆணி திருவிழா விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்கிய நிலையில் தேர் திருவிழா நடைபெற இருந்தது. இதனிடையே கிராம மக்கள் தேரின் கோபுரத்தை அலங்கரித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தேர் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த மகாலிங்கம் என்பவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த விஜயகுமார், கோபு, ஆறுமுகம், கணேசன், அழகர் ஆகிய 5 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே அரசு பேருந்து புளிய மரத்தில் மோதி விபத்திற்குள்ளானதில் கர்ப்பிணி பெண் உட்பட 18 பேர் காயமடைந்தனர். திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து நாற்றம்பள்ளி நோக்கி சென்ற அரசு பேருந்தின் ஓட்டுநர் செல்போன் பேசிக்கொண்டே பேருந்தை இயக்கியுள்ளார். அப்போது அவர் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருப்பதற்காக பேருந்தை திருப்பிய போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள புளிய மரத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் கர்ப்பிணி பெண் உட்பட 18 பேர் காயங்களுடன் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விடியா திமுக ஆட்சியில் பேருந்து ஓட்டுநர்கள் அஜாக்கிரதையாகவும் ஓட்டை உடைசலான பேருந்துகளை இயக்குவதாலும் தொடர்ந்து விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா திமுக அமைச்சர் KN நேரு தொகுதியில் அவசர கதியில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களை அப்புறப்படுத்தாமல் தார் சாலை போடப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திருச்சி மேற்கு தொகுதி இளங்காட்டு மாரியம்மன் கோவில் எதிரே உள்ள திருநகர் பகுதியில் புதிய தார் சாலை போடப்பட்ட நிலையில் சாலையை முழுமையாக போடாமல் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் தார் சாலை போடப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மேலும் விடியா அரசின் அதிகாரிகளின் அலட்சிய போக்கை காட்டும் வகையில் சாலையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களை அப்புறப்படுத்தாமல் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. விடியா திமுக அமைச்சர் KN நேரு தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இந்த அவல நிலை என்றால் மற்ற பகுதியில் என்ன நிலை என அப்பகுதி மக்களே விடியா திமுக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சிறுமியின் பெற்றோர் மனு அளித்தனர். பரதராமி பகுதியைச் சேர்ந்த கோபி, அமலு தம்பதியினரின் மகள் சஞ்சனா என்பவர் வீட்டில் சுடுதண்ணீர் வைக்க ஹீட்டர் போடும்போது மின்சாரம் தாக்கியதில் மயங்கி விழுந்துள்ளார். இதனையடுத்து பரதராமி அரசு மருத்துவமனையில் சிறுமிக்கு செவிலியர்கள் சிகிச்சை அளித்த நிலையில் மேல் சிகிச்சைக்கு செல்ல ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் இல்லாததால் காலதாமதமாக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு சோதனை செய்த மருத்துவர்கள் சிறுமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் சிறுமியின் இறப்புக்கு பரதராமி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர், செவிலியர் மற்றும் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்களின் அலட்சிய போக்குதான் காரணம் என பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். விடியா திமுக ஆட்சியில் அலட்சியமாக செயல்படும் அரசு மருத்துவமனை நிர்வாகத்தால் பல உயிர்கள் பறிபோவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எங்கள் பாப்பாவுக்கு ஹீட்டர் போட்டு கரண்ட்டுக்கு சேக்க அடிச்சதுனால நாங்கள் இப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டலு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்னப்போ டாக்டர் இல்லை, நர்ஸு மட்டும் தான் இருந்தாங்க. அந்த அம்மா ட்ரீட்மெண்ட்டே பார்க்கல, செல்ஃபோன் வச்சு படம் பார்த்துன்னு அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் பாருன்னா அவங்க பார்க்கல. நீங்கள் வேறு எதனா ஆட்டோ வச்சுக்கிங்கோ, ஆம்புலன்ஸ் வர வைங்க மேடம்னா கூட ஆம்புலன்ஸ் எங்களால் முடியாது, நீங்களே ஃபோன் பண்ணி வர வைங்கோ, இல்லையானா நீங்கள் ஆட்டோ வச்சுன்னு போங்கோ அப்படின்னாங்க.